வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். நம்ம உடம்புலேயே மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட், அதை புரிஞ்சிக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மூளை தாங்க. மூளைக்கு அப்புறம் இம்யூன் சிஸ்டம் தான், அதாவது எதிர்ப்பு சக்தி தான். நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் இன்ஃபெக்ஷன் வந்தால் காஃபு, கோல்டு, ஃபீவர் 2 நாளைக்கு இருக்கும், அது தன்னால் சரியாயிடும் அப்படின்னு. ஆனால் அந்த 2 நாளைக்கு நம்ம உடம்புக்குள்ள பல கோடி அணுக்கள் இன்ஃபெக்ஷனை எதிர்த்து ஒரு போரே நடத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாங்க, நம்ம எதிர்ப்பு சக்தியிலையும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சோல்ஜர்ஸ், செகண்ட் லைன் ஆஃப் சோல்ஜர்ஸ், ஹை கமாண்டிங் ஆஃபீஸர், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், மெசஞ்சர், ஏன் சூசைட் பாம்பர், அது தற்கொலை படை முதற்கொண்டு இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றாட செயல்களை தடையில்லாமல் செய்ய முடியுது அப்படின்னா அதற்கு எதிர்ப்பு சக்தி தான் காரணம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெடிக்கல் ரிசர்ச் படி அந்த எதிர்ப்பு சக்திக்கு வலிமை சேர்க்கிற வழிகள் என்னென்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது 2 வகை தாங்க. ஒன்று இன்னேட் இம்யூனிட்டி, அதாவது நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். 2வது அடாப்டிவ் இம்யூனிட்டி, ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னேட் இம்யூனிட்டி, அது நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டினா, இப்போ தூசி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அச்சுன்னு தும்மி அந்த தூசியை வெளியில் தள்ளிடும் நம்ம உடம்பானது. அதே தூசி கண்ணில் விழுந்துட்டா கண்ணீர் வந்து வெளியில் தள்ளிடும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பாக்டீரியாவோ வைரஸோ இருந்தால் அதை சாப்பிட்ட உடனே நம்ம வயிற்றில் சுரக்கிற ஆசிடே அதை கொல்ல தான் பார்க்கும். இது எல்லாமே இன்னேட் இம்யூனிட்டி, அதுவும் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி தான். எது உள்ள நுழைஞ்சா என்ன, நம்ம உடம்பை சார்ந்தது இல்லையா, அதை வெளியில் தள்ளு அப்படிங்கிறது தான் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி, அதாவது இன்னேட் இம்யூனிட்டி. அப்போ அடாப்டிவ் இம்யூனிட்டி, ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டினா என்ன அப்படின்னா, சின்ன வயசில் மீசல்ஸ் தட்டமை வந்துச்சு அப்படின்னா நம்ம எதிர்ப்பு சக்தியானது கஷ்டப்பட்டு எப்படியாவது போராடி அந்த தட்டமை வைரஸை வெளியில் தள்ள பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையிலேயே அந்த தட்டமை வந்துட்டால் தட்டமைக்கே உரிய ஆர்மி ரெடியாக இருக்கும், உடனே அட்டாக் பண்ணி ஈஸியாக வெளியில் தள்ளுறதுக்கு. இதுதான் அடாப்டிவ் இம்யூனிட்டி. நம்ம வேக்சினேஷன், பல நோய்களுக்கு வேக்சினேஷன் போடுறது எல்லாமே ஒரு வகையான அடாப்டிவ் இம்யூனிட்டி தான், அதாவது ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி தான். பிறந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வீக்காக தான் இருக்கும். அந்த எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்தின முதல் விஷயம் என்ன தெரியுமா? தாய்ப்பால் தான். தாய்ப்பாலில் லைசோசைம், லாக்டோஃபெரின், ஐஜிஏ, ஐஜிஜி, ஐஜிஎம் இது மாதிரியான நான் ஸ்பெசிஃபிக் மற்றும் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ரெண்டுத்தையுமே வலிமை சேர்க்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ எல்லோருக்கும் அவருடைய தாய் தான் முதல் மருத்துவர். இதனால தான் WHO என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாதம் வரையும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும், 2 வயது வரையும் உணவோடு சேர்த்து தாய்ப்பாலும் கொடுக்கணும் அப்படிங்குது. இப்போ நம்ம டாபிக் வருவோம். நம்ம எதிர்ப்பு சக்தியை வலிமை சேர்க்கிற வழிகள் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 ஹெல்த்தி டயட். சார் பொதுவாகவே ஹெல்த்தி டயட் தான் சார் எடுத்துக்கணும், இப்போ மட்டும் என்ன சார் ஸ்பெஷலாக அப்படின்னா, ஆமாங்க, நம்ம எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா சில நியூட்ரியன்ஸை ஸ்பெஷலாக எடுத்தே ஆகணும். முதலாவது புரோட்டீன் தான். ஏன் அப்படின்னா நம்ம எதிர்ப்பு சக்தியில் சில விஷயங்கள் முழுமையாக புரோட்டீனால் மட்டுமே ஆனது தான். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸ், காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஜுரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும்போது அவரும் சரி அவருடைய எதிர்ப்பு சக்தியும் சரி ரெக்கவர் ஆகி ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா புரோட்டீன் நிறைந்த உணவுகள் அவசியம். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னா நமக்கே தெரியும். வெஜிடேரியனில் சோயா, பீனட்ஸ், சீட்ஸ் அண்ட் பல்சஸ். நான் வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எக், சிக்கன், ஃபிஷ். 2வது விட்டமின்ஸ். குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் இ. விட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு இம்யூனோ மாடுலண்ட், அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தியை சீரமைக்கக்கூடியது. விட்டமின் B6 எதற்கு தேவை அப்படின்னா வெள்ளை அணுக்கள் அதிகமாக உருவாகுவதற்கு விட்டமின் B6 அவசியம். விட்டமின் இ அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வகையான வெள்ளை அணுக்கள், குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா T லிம்போசைட்ஸ் வீரியமாக செயல்படுறதுக்கு விட்டமின் இ என்பது அவசியம். இப்போ இந்த விட்டமின்ஸ்லாம் எந்தெந்த உணவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, விட்டமின் சி ஆனது கொய்யாப்பழம், கேப்சிகம், ஆரஞ்சு, நெல்லிக்காய். விட்டமின் B6 ஆனது சிக்பி, ஃபிஷ், பொட்டேட்டோ, பனானா.
விட்டமின் இ, சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஆல்மண்ட், பீனட்ஸ், டொமேட்டோ. மூன்றாவது மினரல்ஸ். மினரல்ஸை பொறுத்தவரை ஜிங்க், செலினியம், மெக்னீஷியம், அயன், காப்பர், இது எல்லாமே நம்ம எதிர்ப்பு சக்திக்கு வலிமை சேர்க்கக்கூடியது தான். எப்படி வலிமை சேர்க்குது அப்படின்னா, அதிக அளவில் நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் உருவாகுவதற்கும் உருவாகின வெள்ளை அணுக்கள் வளர்ச்சி அடைஞ்சு மெச்சூர் ஆகுவதற்கும் இந்த மினரல்ஸ் எல்லாம் தேவை. ஏன்னா நம்ம உடம்புல மெச்சூரான வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்தால் தான் இன்ஃபெக்ஷன் வந்தால் உடனே தாக்குதலை ஏற்படுத்த முடியும். எந்தெந்த உணவுகள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட மினரல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், எக், க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ். நான்காவது ப்ரோபயாட்டிக் உணவு. ப்ரோபயாட்டிக் உணவு அப்படின்னா நமக்கே தெரியும், புளித்த உணவு. இந்த புளித்த உணவை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம குடல் பகுதியில் உள்ள குட் பாக்டீரியாவுக்கு நல்லது, வளர்ச்சி அடையும். சரி, அது எப்படி நம்ம எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்குது அப்படின்னா, ப்ரோபயாட்டிக் உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடல் பகுதியில் உள்ள பாக்டீரியா அதிகரிக்கும், அதாவது நல்ல பாக்டீரியா அதிகரிக்கும். இந்த நல்ல பாக்டீரியாவும் நம்ம குடல் பகுதியில் உள்ள எதிர்ப்பு சக்தி அணுக்களும் ஒரு கிராஸ்டாக் ஏற்படுத்தி நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. எந்தெந்த உணவெல்லாம் ப்ரோபயாட்டிக் உணவு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, தயிர், மோர், இட்லி, தோசை, இது எல்லாமே ப்ரோபயாட்டிக் உணவு தான். ஐந்தாவது ஃபுட்ஸ் ஹை இன் ஓராக் வேல்யூ. ஓராக் வேல்யூ அப்படின்னா ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்வன்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் அப்படிங்கிறது தான். ஒரு நாளைக்கும் நம்ம உடம்புல பல கோடிக்கணக்கான வெள்ளை அணுக்கள் உருவாகிட்டே இருக்கும். இது மாதிரி புதிய அணுக்கள் உருவாகும் போது இந்த புதிய அணுக்கள் எல்லாமே ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த டேமேஜ்லேருந்து இந்த புதிய அணுக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது அவசியம். எந்தெந்த உணவுகள்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, கலர்ஃபுல்லான காய்கறிகளையும் பழங்களும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மஞ்சள், லவங்கம், பட்டை, இது எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இதுவரையும் உணவு மூலமாக எப்படி நம்ம எதிர்ப்பு சக்தியை வலிமை சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உணவுக்கு அடுத்து வேற என்ன வழிகள் இருக்குது அப்படின்னா, நம்பர் 2 எக்ஸசைஸ். ஒருத்தர் உடற்பயிற்சி செஞ்சார் அப்படின்னா அவருடைய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இரத்த ஓட்டம் அதிகரித்தால் ஒரு இடத்துல அடிபட்டாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ அங்கே வெள்ளை அணுக்கள் வேகமாக சென்றடைய முடியும். அது மட்டுமல்ல, உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக அவர் இரத்தத்தில் ப்ராஸ்டோகிளாண்டின் அளவு அதிகமாக இருக்கிறது குறைக்கப்படும். அதனால் ரணங்களும் குறையும். நம்பர் 3 வேக்சினேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வேக்சின் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புல அடாப்டிவ் இம்யூனிட்டி, அதாவது ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு அதிகரிக்குது. இதனால தான் வாழ்நாள் முழுக்க பல நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாக்க குழந்தை பருவத்தில் நிறைய வேக்சினேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக சில கேன்சருக்கு கூட வேக்சினேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வேக்சின் எடுத்துக்கிறது மூலமாக ஹெப்படைட்டிஸ் பியிலிருந்தும் அதனால் வரக்கூடிய லிவர் கேன்சர்லேருந்தும் பாதுகாப்பாக இருக்கலாம். ஹெச்பிவி வேக்சின், அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் எடுத்துக்கிறது மூலமாக பெண்கள் சர்வைக்கல் கேன்சர்லேருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். வேக்சினை பொறுத்தவரையும் எல்லாரும் அப் டு டேட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 4 ஸ்டே ஹைட்ரேட்டட், அதாவது தண்ணி நிறையா குடிக்கணும். ஏன் தண்ணீர் நிறையா குடிக்கணும் அப்படின்னா, தண்ணீர் குடிக்கிறது மூலமாக இன்ஃபெக்ஷன் தரக்கூடிய பாக்டீரியாவோ டாக்ஸின்ஸோ நம்ம உடம்புல இருந்தால் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமும் சரி லிம்ஃபும் சரி சீராக இருக்கிறதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் அவ்வளவு சீக்கிரம் வராது. நம்பர் 5 ஸ்லீப் வெல். தூங்கும்போது நம்ம உடம்புல சில ஹார்மோன்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் growth ஹார்மோன், மெலட்டோனின், ப்ரோலாக்டின், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம அடாப்டிவ் இம்யூனிட்டியை வலிமைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தூங்கும்போது தான் நம்ம உடம்பானது தன்னை பழுது பார்த்துக்குது. ஒரு மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் 7 மணி நேரத்துக்கு குறைவாக தூங்கினார் அப்படின்னா அவருக்கு காமன் கோல்டு வரத்துக்கான வாய்ப்புகள் 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லுது. அதனால் தூக்கம் என்பது எதிர்ப்பு சக்தியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 6 ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். புகைப்பிடிக்கிற பழக்கமோ மது அருந்துகிற பழக்கமோ இருந்தது அப்படின்னா அவருடைய எதிர்ப்பு சக்தியானது ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அந்த பழக்கத்தை நிறுத்தினாவே போதும், அந்த எதிர்ப்பு சக்தி வலிமை அடைஞ்சிரும். நம்ம இப்போ பார்த்த 6 வழிகளையும் பின்பற்றி வந்தாவே போதும், நம்ம எதிர்ப்பு சக்தியானது வலிமை அடைஞ்சு நம்ம உடம்புல ஏற்படுற முக்காவாசி பிரச்சனைக்கு தீர்வாகவே அமையும்.
நம்மளை அழிக்க எதிரி என்பவன் வெளியிலேருந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கில் இருக்குது. அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துட்டாவே போதும், நம்ம வாழ்க்கை என்பது நோய் இல்லாமல் சுகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.